ஏய் அங்க பாரு. இல்ல நில்றா, ஓடாத நில்லு. அடிச்சா தாங்க மாட்டேன், தூங்க மாட்டேன், ஓட மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஏய் அடிடா, இன்னும் அடிக்கவே இல்லடா. ஏய் ஒரு அடி கூட அடிக்கவே இல்லடா. ஏய் தாங்கடா தாங்கடா. ஏய் தாங்கடா. ஏய் தாங்கடா. ஆறுமா இது தள்ளி போமா. மூஞ்சி முதல்ல படிச்சுட்டா அப்பாத்தால் கொடுத்து உசுறு வாங்க கூடாது. இங்க வர்றா. எப்படி என்னடா நீ போட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? அது யார் விட்ட புள்ள தெரியுமா? ரோட்ல யோ கையடியா, யோ கையடியா, குர்ரா குர்ரானா போடாங்க காலே வந்துடுறானே போடா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வர காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா. ராஜா மனோஜர் உங்க சைக்கிளா? என்ன பண்ணி ஆம்பளை வீடு முன்னாடி சைக்கிள் நிப்பாட்டிருக்கியே. ஊர் உலகம் என்ன பேசும்? என் முன்னாடி நல்லவன் தான், அது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஊர் வாய மூட முடியுமா? பாண்டி நான் போஸ்ட்மேன் உனக்கு தெரியாதா? உன் வீட்டுக்கு லெட்டர் கொடுக்க வந்தேயா? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சொல்ற. என் பொண்டாட்டிக்கு லெட்டர் கொடுக்க வந்தேன்னு. முதல்ல நீ சைக்கிள் விட்டு இறங்கப்பா.
ஐயோ இதே தொல்லையா போச்சு இவங்க கூட. கீழே விட்டாங்களே. ஐயோ கேட்க யாருமே இல்லையா? ஏய் யாரப்பா அது? ஐயோ மூதேவி மூதேவி, பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சா இதே பொழப்பா போச்சு. ப்பு. ஓஹோ ஏய் விதிராம் பூச்சிரானுக்கு ஒத்தக்கண்ணு பாஞ்சு மூலாவ. ஓ நல்ல நேரண்டி, அந்த புள்ள பேசாம போயிருச்சு. சரியே நீ உங்க வீட்டுக்கு போ, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு. என்ன? சர்ரா. டேய் நீ நேற்று ஊர்ல இல்லைல்ல, எல்லாம் ஜாக்கடை குழு வந்துட்டான்டா. ஊரியா கூட்டிட்டோம்ல. அப்பா இவன் இருக்கான்டா. கருவாச்சி இப்படி பாக்குறவரு. டேய் நீ ஊருக்குள்ள தானே போற, என்னையும் கூட்டிட்டு போடா. இன்னும் ரொம்ப தூரம் போகணும். டேய் உன்னைய தாண்டா கேக்குறேன். பொம்பளை பிள்ளைகளும் சைக்கிள் ஏத்துறதுல. புரியல? நோ கேர்ள்ஸ். அம்மா உன் பேர் என்ன? ஏய் சரியா கேட்கல. பிரியா. அம்மா நீ எத்தனா படிக்கிற? 6th to 7th. அடா நான் இந்தியா எந்த ஊர்ல? ஆ ஏய் உண்டியலாண்டா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, கையை உடைக்க போகிறேன் பாரு. இது என்ன உன் வண்டிலா? இப்போ வாங்க போகிற பாரு. அந்த பிள்ளை அது. இதுக்குதான் இம்புட்டு அவசரமா வந்தியா? உன் பேர் என்ன? சரியா கேக்கல. என் பேரா சங்கரு. இல்லையே, உன்னைய ஊருக்குள்ள வேற என்னமோ பேர் சொன்னாங்களே. சாணி சங்கருண்டு. சரி நீ எத்தனாவது படிக்கிற? நானா 6ஆம் முடிச்சுட்டு 7ஆவது போறேன். அம்மா நீ எத்தனா படிக்கிற? 8th முடிச்சு 9th போறேன்.
சரி, எந்த ஊர்ல? மதுரையில. உங்க பேர் என்ன பேரு? செத்தாழை. கருவாச்சிக்கு ஏத்த பேரு தான். சரி, நீங்க என்ன பண்ற? தினமும் நான் இங்க உன்னை பாக்குறேனே. அதுவா, எங்க அண்ணன் தினமும் பசங்களோட சேர்ந்து ரயில் தண்டவாளத்தில் காசு வைப்பான். அது காந்தமா மாறுமா. அப்பையிலிருந்து யாருக்கும் தெரியாம நானும் தினமும் ரயில் தண்டவாளத்தில் காசு வச்சுக்கிருக்கேன். நெசமாவா? காந்தமா? டேய், தினமும் நானும் உன் கூட வரேன்டா. உங்க வீட்லயும் புது துணி எடுத்தா எப்பவுமே ஸ்கூல் ட்ரெஸ் தான் எடுப்பாங்களா? புது துணி எடுக்கிறதே துருளாகிக்கான். அப்புறம் எப்பயுமே அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் ஊருக்குள்ளே காணோம்னா இங்கே தாங்க தேடணும். ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னும் வரல. அவனே மறந்து பசங்களோட விளையாடிட்டு இருந்தப்ப கூட அவ வந்து கூட்டிட்டு போற அளவுக்கு இந்த சாகசம் ஒரு கடமையாவே ஆயிடுச்சு. வராத ஆத்திரத்தில் இருந்த ஒரு நாள் அவன் ஒன்று புரிஞ்சுக்கிட்டான். ஆத்திரத்தை அடக்கலாம், ஆனா அது பொன்மொழியோ பழமொழியோ அதுவும் அவன் முன்னாடி தலைகீழ் ஆயிடுச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப ஒரு நாள் யாரே அது? அங்க என்ன பண்றீங்க? யாரா இருந்தா உனக்கு என்ன? உங்க கூட யாருமா? 2 பேரும் வாங்கலாங்க. ஒழுங்கா இப்ப போறியா இல்ல சைக்கிள்ல காத்து பிடிக்க விடுவா? நீ பாண்டி மாதானம்மா, நீ செஞ்சாலும் செய்வடியோ. உங்க அப்பன்ட்ட சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்ல, எனக்கு எதுக்கு வம்பு? டேய் சங்கர், இந்த கல்லடுறா. ஓய், சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பேச்சு பாரு. இந்த கல்ல என்ன ஆச்சியா? கீழே போட்டுரு. ஆறுறாவ. அவங்க 2 பேருக்கு இடையிலையும் அவ ஒரு ஆம்பளையாகவும் அவன் ஒரு குழந்தையாகவும் இருந்தான்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அவளோட தைரியத்தோட நிழலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஏய், அங்க வருவேன். இல்ல நில்றா, ஓடாத, நில்லு நில்லு. டேய், எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் ஒரு காந்தம் கூட கிடைக்கல. நீ முதல்ல சொல்றதெல்லாம் உண்மையா? சரி, தினமும் உனக்கு எப்படி இம்புட்டு காசு கிடைக்குது? ஏ பேசுடா, ஏ ப்ளீஸ்டா, ஏ பேசுடா. வந்து ஏறு. நான் அடுத்த 2 நாளைக்கு ஊர்ல இருக்க மாட்டேன். நாங்க எல்லாருமே பனையூர்ல இருக்க எங்க மாமா வீட்டுக்கு போறோம். திரும்பவும் வந்து ஒரு நாள் நம்ம காசு வச்சு பார்க்கலாம். அப்பவும் வரல.
யாரப்பா அது? இங்கே வாங்க. யாரா நீ? குருவமா வானா? எங்கே போயிட்டு வரீங்க? விளாண்டு வரீங்களா? இனிமேல் இந்த பிள்ளையோட சேர்ந்து விளாடக்கூடாது. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. இனிமே உன்னை இந்த பக்கமே பார்க்கக்கூடாது. போடா. பயந்துட்டான்ப்பா. நீ வாமா. சத்தாளைக்கு இப்பயே கல்யாணமாமா? ஏண்டா? உங்க அப்பா சொல்றாப்லையாமா? சின்ன பிள்ளைங்களுக்குலாம் யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அவன் பேச்ச போய் கேட்டுக்கிட்டு பேசாம தூங்குடா. சரி வரலையே. ரெண்டு நாள் ஆயிப்போச்சு. இன்னைக்கு அந்த புள்ள வந்துருமே, என்ன பண்றது? நேரம் வந்திருக்கணுமே. செத்தாளா? நீ இன்னைக்கு செத்தல. உங்க வீட்டுக்கு தாண்டி வரேன். உங்க அப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா, இந்த பாண்டிங்கிற வீடு எங்கம்மா இருக்கு? நேரா போய் வலது பக்கம் திரும்பிடுங்க. இந்த முத சந்தை அதுலயே கடைசி வீடு. சரி, வர்றேம்மா. என்ன நீங்க யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதுமா, இந்த பாண்டி இருக்காருல்ல, அடப்பாவி. இங்க பாண்டிங்கிறது யாருங்க? நான்
நீங்க தானே அது? நான் பனையூர்ல இருந்து வர்றேன். செலவு காசு வச்சிருக்கியா? இரு, இந்த பர்ஸ் வச்சுக்க. அப்படியா? என்னையா நீ? எதுக்கியா காசு? நான் வரேன். நீ என்ன மனுஷன்? எவன்டி உடனே எடுக்காம போ. போயிட்டே இரு. அட பாவி, என் பொண்ணை கொன்னுட்டேடா. என் பொண்ணை கொன்னுட்டேடா பாவி. நீ நல்லாவே இருக்க மாட்டேடா. படிக்கிற வயசுல கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேனே கேட்டியா? பாவி மனுஷா. எவனுக்கோ கட்டி கொடுத்து இன்னைக்கு என் பொண்ணை பாடையில் அனுப்பிட்டியே. ஐயோ, இனி என் பொண்ணை நான் எப்ப பார்க்க போறேன்னு தெரியலையே. இன்னும் ஏன் என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற? நீ எங்கேயாவது போய் செத்து தொலைய வேண்டியதானே? சும்மா பத்தி ஊரை கூட்டாரு. பொம்பளை நானா கொன்னேன். அவளுக்கு போய் நேக்கு பக்கம் இருக்க தெரியல. அது சரி, ஆத்தாவே இப்படி இருந்து அவ இப்படி இருப்பா. என்னையா வேணும் உங்களுக்குலாம்? எதுக்கு கூட்டம் கூட்டிட்டு இருக்கீங்க? வேற வேலை இல்லையா? ஏய் கிளம்பு, நிக்காத கிளம்பு. எங்கடா பஞ்சாயத்து நாளே வாங்கி. அட பாவி, என் பொண்ணு பச்சை மண்ணுடா. அதுக்கு என்ன தெரியும்? இந்த ஊர்ல இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஆம்பளைங்களே இல்லையா? ஐயோ, பேசாம இரு. கொடுத்த காசை திருப்பி கட்ட போறாங்க. அடுத்தவள சொல்லி வள. எவன்டா இது? நல்லா அடிங்கயா, அடிச்சு கொல்லுங்க அவனை. அவன் உயிரோட இருக்க வேணாம். ஒருவேளை இன்னைக்கும் காந்த வரலண்டா அண்ணனோட டப்பாலுங்க காந்த எடுத்துக்கணும். அவன் இன்னைக்கு ஏமாறக்கூடாது. ஒரு சின்ன பையலுக்கு தைரியம் நம்ம யாருக்கு இல்லையா? வாங்கயா.